வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 அனிமி சீரிஸோடைய ரிவ்யூ தான். ஒன்று கைஜு நம்பர் 8 சீசன் 2, இந்த பக்கம் டாண்டாடானோடைய சீசன் 2. இப்போ தான் ரெண்டுத்தையும் பார்த்து முடித்தேன். அதான் ஒரு எபிசோடாக எனக்கு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கறது செட் ஆகாது. மொத்தமாக ஒரே சீசனாக முடிச்சா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டர்ஸ்க்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீஷனோட அப்படி முடிச்சா தான் நமக்கு ஒரு ஃபீலே கிடைக்கும். அப்படி இந்த ரெண்டுத்தையும் பெண்டிங் வச்சு அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு ஒரு வழியாக எதையும் முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் மிகப்பெரிய ஒரு சாரியை கேட்டுக்கிறேன். என்னடா வர ஒரு வாரம் அதோட காணாம போயிடுற, வீடியோ போடுறியா இல்லையா, சேனல் ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிற டவுட்லாம் வரும். இனிமேல் அப்படி நடக்காது. இப்படி தான் போன வாரமும் சொன்னேன், இனிமேல் அப்படி நடக்காது, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து மேக்ஸிமம் ஒரு நாள் தான் நடுவில் கேப் இருக்குமே தவிர மேக்ஸிமம் 1 day to 1 day இல்லை ரெகுலராகவே இல்லைனாலும் வீடியோஸ் போடுறான் பாரு. நான் ரெகுலராக இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்து நமக்கு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதம் கேப் இருக்குதுல, இதில் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ரீகேப்ஸ் மொத்த ஸ்டோரி முடிக்கிற பிளான் இருக்குது. ஏன்னா நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம், அதில் அதிகப்படியான வாக்குகள் டெத் நோட்டுக்கு தான் வந்துச்சு. ஸோ அவர் தான் மெஜாரிட்டியாக வின் பண்ணதுனால டெத் நோட்டு ரீகேப் அடுத்து இருக்குது. அடுத்து வின்லாண்ட் சாகா கேட்டுகிட்டே இருந்தார் ஒருத்தர். ப்ளஸ் அட்டாக் ஆன் டைட்டன், இந்த 3த்தையும் முதல்ல முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய தலைங்களெல்லாம் நருட்டோ, ஒன் பீஸ்லாம் கை வைக்கக்கூடியது அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 அடுத்து முடிச்சு விட்றலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கைஜு நம்பர் 8 சீசன் 2 எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். ஸ்டார்டிங் எனக்கு ஓகே, அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கைஜு வந்துச்சாப்பா சண்டை போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட கனெக்ட் ஆனது கைஜு நம்பர் 9, அது கூட நடக்கக்கூடிய சண்டை. ஆக்சுவலாக இந்த சீரிஸோடைய மொத்த கதை என்ன அப்படின்னாக்க, இப்போ காஃப்கா இபினோ அவர் இவர் தான் கைஜு நம்பர் 8 அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவரை டீம்லையும் ஏற்றுக்கிட்டாங்க. பரவாயில்லப்பா நீ கைஜு ஹண்ட்ராக இருக்கலான்ற மாதிரி அந்த ஒரு டெஸ்ட்லாம் முடிச்சு விட்டாங்க. இப்போ அடுத்து புது பிரச்சனையாக கைஜு நம்பர் 9 ஆல்ரெடி சீசன் 1 வந்துட்டு போயிருக்கான். இப்போ மொத்தமாக உய்யாளடே மொத்த பேரும் கதையை முடிக்கிறேன்டான்ற மாதிரி ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கும். அது என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் செய்யுது, அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு மற்ற ஹீரோஸ்லாம் எந்த அளவுக்கு அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுறாங்கிறது தான் மொத்த சீசனுடைய கதை. ஆக்சுவலாக ஹீரோ என்னமோ இவர் தான், ஆனால் அதிகப்படியாக ஸ்கோர் பண்ணது மற்ற கேரக்டர்ஸ் தான்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் இருந்துச்சு. எப்போ கைஜு நம்பர் 8 நீ எப்போ சண்டை போட போகிறேன்னா பரவாயில்லப்பா நீ பொறுமையாக இருந்துக்க, நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு மற்றவங்களாம் ஹீரோயிசம் காட்டட்டுன்ற மாதிரி மற்ற கேரக்டர்லாம் வெயிட்டு காமிச்சிருந்தாங்க. நான் சீசன் 1 இந்த மீனா கேரக்டர் அது வெயிட்டு காமிக்கும், அதை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இதில் அவருடைய அசிஸ்டண்ட்டாக வருவார். அவருடைய அட்டாக், அதாவது கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவார். அவர் இன்னும் கைஜுவோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸே மாஸாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக கைஜு நம்பர் 9 அது பண்ணக்கூடிய அட்டாக்ஸ், அதை சமாளிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் என்ன தான் சமாளித்தாலும் ஓ இவ்வளோ தானடா நீங்கள் உங்களை நான் ஸ்டடி பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு கேரக்டர், இந்த நருமி கேரக்டர், அந்த கேரக்டர் எதிர்பார்க்கல. இன்னும் இவன் கொஞ்சம் குழந்தை புலத்தனமாகவும் இருக்கான், கொஞ்சம் ஓவர் சீன் போடுறவனாகவும் இருக்கான்ற மாதிரி தோணுச்சு. பட் அவனுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத காமிச்சது. ப்ளஸ் மற்ற கேரக்டர்ஸ்க்கு தம்பிகளா கைஜுக்களை நாங்கள் சேகரித்து வச்சது சும்மா டம்மி பாவாக்கு இல்லை, அவங்கள வச்சு அடுத்து நாங்கள் சோல்ஜர்ஸை ரெடி பண்ண போகிறோன்ற மாதிரி இந்த கைஜுவோடைய பவரை மற்ற கேரக்டர்ஸ் கொடுத்தது. ரெனோ கேரக்டரு, இன்னும் அந்த ரெனோ கேரக்டர் புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு கேரக்டர்னு இப்படி பல விஷயங்கள் இந்த சீரிஸ் மொத்தமாக இருந்துச்சுப்பா. எனக்கு இந்த நருமி கேரக்டர் அவனுடைய பவரே செம பவரில் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இதில் நம்ம கைஜு நம்பர் 8 அந்த எமோஷ்னலாக ஐயோ நான் இல்லைனா நீங்கள் என்னப்பா பண்ண போகிறீங்க, எல்லாரும் இப்படிவா சமாளிக்க போகிறீங்கன்னு அவர் தான் ஃபீல் பண்ணுவார். மற்ற எல்லாரும் டேய் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வீக்கானவங்களாம் இல்லைடா, நாங்கள் சண்டை போகிறது தெரிஞ்சா நீயே சைலண்ட் ஆகிடுவேன்ற மாதிரி அவருக்கு வேலையே கொடுக்காம மற்ற எல்லாரும் தான் அட்டாக்கே பண்ணுறது. அதெல்லாம் வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா மெயின் கேரக்டர் இவர் தான், இவரே எல்லாத்தையும் காப்பாற்றுவார்னு இப்படியே காட்டாமல் தம்பி நீ ஓரமாக உட்காந்துனுரு, நீ வேடிக்கை பார்ப்பா, நாங்கள் எல்லாம் கரையை முடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஒரு கேரக்டர், அதாவது நான் தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பேன், ஆனால் இன்னொருத்தன் அதை ஓவர் டேக் பண்ணி போனான்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுங்கிற இந்த பொறாமப்படுற கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் செய்கிற நல்லதுங்கிற மாதிரி முடிச்சது எனக்கு அந்த எபிசோடே ரொம்ப பிடிச்சதுப்பா. ஓவரால் இந்த சீசனுங்கிறது காமெடி ஏரியா கம்மி தான், ஆனால் முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். எமோஷனல் அங்கே இங்கே லைட்டாக அப்படியே டெவலப் ஆச்சு. அதை விட அதிகப்படியாக ஆக்ஷன் தான் மனசில் நின்றுச்சு. ஸோ ஆக்ஷன் ஏரியா அதிகப்படியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவரால் கைஜு நம்பர் 8 சீசன் 2 எனக்கு பிடிச்சதுப்பா. அப்படியே ரெண்டாவதுக்கு போவோமா, டாண்டாடான் சீசன் 2. ஆக்சுவலாக நான் இதை தான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தது. ஆக்சுவலாக கைஜு நம்பர் 8 தமிழ் டப்பிங்கில் இருக்குது, ட்ரை பண்ணேன். தூள் கிளப்பிட்ட அடிச்சு நவுத்து நீ தான் சாகசம் செய்ய போகிற வீரன் இப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளோ எப்பா எங்கேயாச்சும் சொன்னால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அது கரெக்ட் ஆகலை. ஆனால் டாண்டாடான் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு மாதிரி வைபாக ஒரு மீம் மெட்டீரியல் பார்க்குற மாதிரியே எல்லா கேரக்டர்ஸையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த டர்போ கிரானி கேரக்டரு, முக்கியமாக மோமோ ஐயாசே அப்படின்னு நாலு கண்ணா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறது, அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதில் சீசன் 1 எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க, அவங்க புது கிராமத்துக்கு ஜிஜி இப்போ அவன் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி கென் டக்கக்குராவும் மோமோ அயாசியாவும் கிளம்பி போயிருப்பாங்க, கூட டர்போ கிரானியும் இருக்கும். இவங்க அந்த பிரச்சனையை சமாளிக்க போய் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் சமாளித்தாங்க, அந்த பிரச்சனை எப்படி முடிச்சாங்கிற மாதிரி தான் இந்த கதைங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அந்த அட்டாக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது பேயா இல்லை ஏலியனா இல்லை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்சதே பேயும் இருக்கி ஏலியனும் இருக்கி ரெண்டுமே கலந்து சம்பவம் செய்யறதுக்குனே இருக்கிங்கிற மாதிரி கொண்டு போகிறது. அதனால் இவங்க நம்புறது பேயா இல்லை உண்மையாகவே அது ஏலியனா இப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லேயே மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் முக்கியமாக
முக்கியமாக இன்னொரு கேரக்டரை அறிமுகப்படுத்துவாங்க. ஒன்றும் இல்லை, 2 கேரக்டர். ஃபஸ்ட்டு வில்லன் கேரக்டர் ஒன்று, அப்புறம் காமெடியான ஹீரோ கேரக்டர் ஒன்று. இந்த 2 கேரக்டருமே இந்த சீசனில் மனசில் நின்றுச்சு. ஆக்சுவலாக அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிற கேரக்டர். அவன் எல்லாரையும் போட்டு காலி பண்ணுவான். கென் டக்கக்குரா, இந்த பக்கம் மோமோ யாசே, யார் வந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பவர்ஃபுல். இப்படி பவர்ஃபுல்லான கேரக்டரை பில்ட் பண்ணிவிட்டு போக போக அவனுடைய கேரக்டர், டேய் நீ இவ்வளோதானாடா, நீ இப்படி ஆடான்ற மாதிரி அவன் கேரக்டரை மாற்றுவாங்க. அது நல்லா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் கடைசி 2 எபிசோடில் தான் கடைசியில் தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி. கடைசியில் அந்த கிண்டா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் இன்னும் இவன் வினோதமாக இருக்கான், இவன் மட்டும் ஒரு தனி மீட்டில் இருக்கானேன்னு தோணுச்சு. அந்த கேரக்டர் ஹீரோ ஆகிறத ஃபீல் பண்ணுறது, அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்கள் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அதை தாண்டி இவனுடைய ஐடியா தான் வந்து அங்கே ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஹைலைட் பண்ணதுன்றது அந்த கேரக்டர் கடைசி 2 எபிசோடில் வந்தாலும் மனசில் நின்ட்டா. அப்படி ஆக்சுவலாக நடுவில் ஒரு குட்டி எபிசோடு இந்த மியூசிக்கலாக அது ஒரு விசித்திரமான பேய் மாதிரி அதை சமாளிக்கக்கூடிய இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி அந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்று, இவங்க ஸ்டார்டிங்கே பேயும் இருக்குது எலியும் இருக்குன்னு சொன்னதுனாலேயே இருக்கிற எல்லாமே வருமா, டே என்னங்கண்ணா திடீர்னு பார்த்தா இந்த பிரச்சனை வருது, திடீர்னு அந்த பிரச்சனைன்றீங்க, சம்மந்தம் உங்களுக்கு மட்டும் இப்போ புது பிரச்சனையாக சிக்குதுங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சீசன் 1ல் வந்து சில கேரக்டர்ஸ்லாம் கேமியா கொடுக்கறது, அவங்க ஹெல்ப்புக்காக என்ட்ரியை கொடுக்கறதுங்கிற மாதிரி அவங்க வரக்கூடிய விஷயங்கள், ஏன் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய ஹெல்ப்புங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் நீட்டாக இருந்துச்சு. ஓவரால் இதில் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த 2 புது கேரக்டர்ஸும் அவங்களும் பிடிச்சி போயிட்டாங்க. கடைசியில் லீடு கொடுக்கும்போது வச்ச ஒரு கேரக்டருமே நல்லா இருந்துச்சுப்பா. ஓவரால் இதுவும் எனக்கு ஜாலியாக போச்சு. ஓவரால் இந்த 2 சீரிஸுமே சீசன் 1ல் இருந்த அந்த ஒரு வைபை அப்படியே சீசன் 2லையும் பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க. 2 சீரிஸுமே சீசன் 2 நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த 2மே பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த டான்டாடான்லையும் சரி இல்லை கைஜு நம்பர் 8லையும் சரி இந்த சீசன் 2ல் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ணுது, எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து இனிமேல் டிலே ஆகாது, ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்பா. மறக்காமல் சோடா அப்படி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.